ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு ஹெல்த்தியான சூப், பம்ப்கின் கேரட் சூப். இந்த பம்ப்கின் கேரட் சூப் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பம்ப்கின் 200 கிராம், கேரட் 100 கிராம், உப்பு தேவையான அளவு, பூண்டு 3 பல்லு பொடியா கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் 1 பொடியா கட் பண்ணியிருக்கேன், பட்டர் 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு. இதுதான் பம்ப்கின் கேரட் சூப் செய்ய தேவையான பொருட்கள். இப்ப அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம சூப்பு தாளிக்கிறதுக்கு பேன் எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு இப்போ பேன் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை இதில் போட்டுடலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் எடுத்து வச்சு இந்த மசாலா பட்டையை போட்டுடலாம். அடுத்து பொடியை கட் பண்ண பூண்டையும் இதில் போட்டுடலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பொடியை கட் பண்ண வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். ஆக்சுவலாக சூப்புக்கு இந்த ஒயிட் ஆனியன் போடுவாங்க, நார்மல் வெங்காயத்திலே பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இந்த கேரட்டு இதில் போட்டுடலாம். அப்புறம் எடுத்து வச்ச இந்த பூசணிக்காயை இதில் போட்டுடலாம். இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரே விசில், ஏன்னா பம்ப்கினும் கேரட்டும் சீக்கிரமாக வேகக்கூடியது, அதனால ஒரு விசில் விட்டால் போதும். இது நம்ம சீக்கிரமாக 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த சூப்பை. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த காய் நல்லா வேகட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த காய் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட வேக வச்ச காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதில் இருந்து இந்த மசாலா பட்டை போட்டோம் இல்லையா, இந்த சின்னமன், இதோட அரைக்க வேண்டாம். இதை போட்டு அரைச்சோம்னா சூப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அதோட எசன்ஸ் ஆல்ரெடி நம்ம வேக வச்சப்பே கிடைச்சிருக்கும். இது இனி தேவையில்லை. இதை எடுத்து போட்டுடலாம். இதை இப்போ மிக்சியில் போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா சூப்பு சூடாக தான் குடிக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், சூடு பண்ணா போதும். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இனி நம்ம சர்விங் பவுலில் மாற்றலாம். இப்போ நம்மளோட பம்ப்கின் கேரட் சூப் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் விருப்பம் இருக்கிறவங்க பெப்பர் இதுக்கு மேலே தூவி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.